சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்கள் பல்லாண்டுகள் ஃபீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவில் உள்ள திருச்சி பட்டணத்தில் சீயோன் விசுவாச தேவாலயத்தின் தலைமை போதகராய் இருக்கிறார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம் ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, இந்த கால வேளையிலே நீர் எனக்காக வைத்திருக்கிறது என்ன? அதை நான் உம்முடைய சமூகத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளும்படியாக எனக்கு என் காதுகளை திறந்தருளும். ஆண்டவரே, வேதம் அடிக்கடி சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி. ஆகையால் இந்த கால வேளையிலே ஆண்டவரே, என்னுடைய காதுகளை நீர் திறந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்க, அது மட்டுமல்ல ஆண்டவரே, நீர் சொல்லுகிற காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப்படும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்பா, இந்த கால வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட பேசும் ராஜா. எங்களுடைய இருதயங்களை உமக்குள் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உமக்காக எழும்பி நாங்கள் பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அப்பா, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள்? நிச்சயமா எல்லாருமே பெற்றிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை பெறாமல் இருந்தாலும் ஆவியானவருடைய அபிஷேகத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், ஞான ஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது என்ன செய்வீர்கள்? பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு பெரிய தகுதி ஒன்றும் தேவையில்லை. நாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஞான ஸ்நானம் பெற்றிருந்தால் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கான தகுதி நமக்குள் இருக்கிறது. ஓகே, ஏன் நான் கேட்டேன் என்று சொன்னால், பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான 2 காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். முதலாவது, ஆவியின் வரங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்த உடனேயே உங்களுக்குள் ஆவியின் வரங்களை செயல்படுத்துவதற்கான வல்லமையும் என்ன செஞ்சிருச்சு? உங்களுக்குள்ள வந்துருச்சு. ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு அது தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் தனியா அந்த வரங்களை செயல்படுத்துவதற்கென்று என் மேல் கொடுக்க வேண்டும். இல்லை, ஆவியானவர் ஒருவர் தான். அவர் செயல்படுத்துகிறது அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஸோ அவர் நமக்குள் வந்த உடனேயே இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆவியின் வரங்களும் நமக்குள் செயல்படுவதற்கான வல்லமை நமக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? ஏற்கனவே வந்துவிட்டது. ஓகே, அது மட்டுமல்ல, ஆவியானவர் இன்னொரு காரியத்தையும் நமக்குள்ள கொண்டு வருகிறார். அது என்ன என்று சொன்னால், ஆவியின் கனியை பெறுவதற்கான ஒரு தன்மையும் நமக்குள்ளே அவர் உருவாக்குகிறார், கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா! ஆவியின் கனியை அவர் தானாகவே கொண்டு வந்து விட மாட்டார். நீங்க என்ன செய்யணும்? அவரோடு கூட ஒத்துழைக்கும் போது, அவர் உங்களை நடத்த, அவர் உங்களுக்கு கற்பிக்கும் பொழுது இந்த ஆவியின் கனியை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். ஓகே, ஸோ இந்த ஆவியின் கனி நம்முடைய வாழ்நாட்கள் முழுவதிலும் நாம் கர்த்தருக்காக கொடுக்க நாம் முற்படுகிறோம். கிறிஸ்தவர்களாக நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். ஆனால் ஆவியின் வரங்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க, நாங்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். இப்போ ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. வரங்களை செயல்படுத்துவதற்கான வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் ஏன் எனக்குள் இருந்து அந்த வரங்கள் செயல்படவில்லை? எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க மூலியமா செயல்படுது, நம்முடைய பாஸ்டர் மூலமா செயல்படுது, எல்லார் மூலியமா செயல்படுது. ஆனால் ஏன் என் மூலமாய் செயல்படவில்லை என்று சொல்லி ஒருவேளை இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும்னா, நம்ம வாசிக்கலாம். வேதம் அதற்கு என்ன காரணம் சொல்லுகிறது? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஓகே, நீங்க சொல்லலாம், இதுல என்ன காரணம் சொல்லி இருக்கு? ஒண்ணுமே சொல்லலையே. பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், பயமுள்ள ஆவியை தேவன் கொடுக்கவில்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த வசனத்தை பவுல் தீமோத்தேயுக்கு எப்பொழுது சொல்லுகிறார் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால், அவர் தீமோத்தியை பார்த்து, உன்மேல் கைகள் வைக்கப்பட்ட பொழுது உனக்குள் கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு என்று சொல்லும் பொழுது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தேவன் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் அவருடைய கரம்
முடக்கப்படவில்லை, அவருடைய கரம் மூடப்படவில்லை. எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக தன்னுடைய ஆசீர்வாதங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆனா பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரம் தான் சில நேரத்துல மேல என்ன செய்யப்படுது? மூடி போட்டு மூடப்பட்டிருக்கிறதுனால ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவரை ஒருபோதும் குறை சொல்லாதீங்க. அவர் குறை உள்ளவர் அல்ல. சகல நிறைவும் அவருக்குள் பரிபூர்ணமாய் வாசமாயிருக்கிறது. நமக்குள்ளதான் அந்த பரிபூர்ணம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, தேவன் சிந்திக்கிற பிரகாரமாய் நாம் சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என் சிந்தை உன் சிந்தை அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நான் மேலே இருக்கிறேன். அவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் மேலே போக முடியலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்முடைய சிந்தையை தேவனுக்கு விட்டு கொடுத்து, ஆண்டவரை நான் சிந்திக்கல, நீங்கள் சிந்திச்சுக்கோங்க, ஏன்னா என்னுடைய மண்டையில் உங்கள் சிந்தை ஏறாது. ஆனால் நான் என்ன செய்கிறேன்? விட்டு கொடுக்குறேன், உம்முடைய வழிக்கு விட்டு கொடுக்குறேன், நீர் நடத்தும் என்று நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் நம்முடைய காரியங்களை செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப், அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை பெறுவதற்கு முதல் படி என்னன்னா, பயத்தை புறம்பே தள்ள வேண்டும். அது எங்கிருந்து வரும்? தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது மட்டுமல்ல, அதை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில செயல்பாட்டில் நம்ம காணும்போது தான் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்க. வேதத்தில் சுமார் 144 முறை பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படாதே என்று சொல்லப்படும் போது ஆலோசனையாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? மகனே, நீ பயப்படாமல் இருக்கும்படியாக உனக்கு ஆலோசனை கூறுகிறேன், அல்லது உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன், பயப்படாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறேன்னு சொன்னாரா? பயப்படாதே என்று சொல்லும் பொழுதெல்லாம் அந்த டோனை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு கட்டளை, ஆண்டவர் கொடுக்குற ஒரு கட்டளை. பயப்படாதே, அதாவது வேதத்தில் சொல்லியிருக்க 2 முறை ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிட்டாலே அது ரொம்ப முக்கியமானது, உறுதியாயிருச்சு அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் எத்தனை முறை சொல்லியிருக்கிறாரு? 144 முறைக்கும் மேலாக வேதத்தில் பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எத்தனை முறை நம்மகிட்ட கட்டளை இட்டாரு, பயப்படாத பயப்படாத பயப்படாதன்னு சொல்றாரு. ஆனாலும் நம்ம தொடர்ந்து பயத்தில் நிலைத்திருப்போமானால் நம்ம என்ன செய்கிறோம்? பாவம் செய்கிறவர்களா இருக்கிறோம். நான் சொல்றேன், பாவம் செய்கிறவர்களா இருக்கிறோம். ஏன் தெரியுமா? தேவனுடைய கட்டளையை மீறி நடக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பயத்தை விடு, என்னை பற்றிக்கொள். என்னை பற்றி கொண்டு நீ நிற்கும் பொழுது அந்த பயத்தை மேற்கொண்டு என்னுடைய பலத்தில் நடக்கும்படியாக நான் உனக்கு கிருபை செய்வேன். தேவனுடைய வல்லமையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு இந்த பயத்தின் ஆவியை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புறம்பாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் நம்மை காக்கும்படியாக வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார். ஒருவேளை யாருக்காச்சும் மனசுல தோணலாம், இவங்க என்ன ரொம்ப ஓவரா சொல்றாங்க, பயந்தா பாவம்ன்றாங்க, அது எப்படி இருக்கும்? அதெல்லாம் இயல்பா வரக்கூடிய காரியம். இந்த பயத்தினால நான் என்ன கெட்டு போயிட போறேன்னா? பயப்படுறது ஏதோ எனக்கு அறியாம வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு இன்னொரு எச்சரிப்பு உங்களுக்கு தரேன். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 21 verse 8. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். என்ன சொல்லிருக்கு? யார் யார் அக்கினி கந்தகம் எரிகிற கடல்ல பங்கடைவார்கள்? விபச்சாரக்காரர், கொலைக்காரர், இப்படிப்பட்ட பெரிய பட்டியல்ல ஃபர்ஸ்ட் வர்றது யாருங்க? ஃபர்ஸ்ட் வர்றது யாரு? கொலைகாரன் ஆண்டவர் முதல்ல சொல்லலை. யாரை சொல்லியிருக்காரு? பயப்படுகிறவர்கள். இன்றைக்கு பயத்தை புறம்பே தள்ளிருங்க. தேவனை உங்களுடைய தேவனாய் நீங்கள் கொண்டிருந்தால் இந்த பயத்துக்கு இனிமேல உங்க வாழ்க்கையில இடமே இல்லை. பயம் வரும்பொழுது என்ன செய்யணும்? நான் என்ன செய்யறது? பயம் வரத்தானே செய்யுது. 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதை நிறைய பேர் உணரல இன்னும், அதுதான் பிரச்சனை. அதனால தான் பயம் இன்னும் இருக்கு. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர்
பெரியவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ என்னத்தை கொண்டாந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை எனக்குள்ள இருக்கு பிசாசை நான் முகத்துல பார்த்து என்னைக்கு நீங்க சொல்ல உங்களுக்கு தைரியம் வருதோ அன்னைக்கு பயத்தின் ஆவி உங்க வாழ்க்கையை விட்டு ஓடி போச்சுன்னு அர்த்தம். நீங்க நினைக்காதீங்க சாதாரண விசுவாசியா இருக்கிற எங்களுக்கு தான் பயம் வருதுன்னு நினைக்காதீங்க. பெரிய ஊழியக்காரர்ல இருந்து சாதாரண விசுவாசி வரைக்கும் எல்லாருக்கும் இந்த பயம் வரத்தான் செய்யும். பயம் என்பது தாக்கத்தான் செய்யும். காக்கா உங்க தலை மேல பறந்து போறதை நீங்க தடுத்து நிறுத்த முடியுமா? எனக்கு காக்கா பிடிக்காது, கருப்பா இருக்கு, அதனால என் தலை மேல பறந்து போகக்கூடாது அப்படின்னு நீங்க கட்டளை போட்டா நின்றுமா? நிக்காது. காக்கா தலை மேல பறந்து போறதை நீங்க நிறுத்த முடியாது. ஆனா காக்கா உங்க தலையில கூடு கட்டுறதை நிச்சயமா நீங்க தடுத்து நிறுத்த முடியும். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப என்னைக்கோ ஒரு நாள் ரொம்ப மழை பெஞ்சிச்சு, எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சைடில் ஒரு பெரிய டார்பாலின் போட்டு என் ஜன்னலை ஃபுல்லாக மூடிட்டோம். வெளியில் கட்டி இருந்தது. என்னுடைய ஜன்னலுக்கும் இந்த டார்பாலினுக்கும் இவ்வளோ இடம் இருந்தது. ஒரு மைனா ஒரு நாள் அந்த ஓட்ட வழியை சைடில் இருந்த சின்ன கேப்பில் வந்து உள்ளே உட்காந்துச்சு. ஒரு குச்சியை கொண்டாந்து வச்சுச்சு. ஏதோ குச்சியை கொண்டாந்து போட்டிருக்கு போல நினச்சி ஒரு 2 நாள் பார்க்கல, கவனிக்கல. என்ன ஆயிடுச்சு, கடன்னு கொண்டாந்து ஒரு பெரிய கூட்டையை கட்டி என் ஜன்னலையே அசிங்கமாக்கிருச்சு. கடைசியில் எட்டி பார்த்தா முட்டை போட்டுருச்சு. அதுக்கு மேலே எனக்கு அது தூக்கி வெளியில் வீசுறதுக்கு மனசு இல்லை. நான் சொன்னேன் வெயிட் பண்ணுங்கப்பா, அந்த குஞ்சு பொறிச்சு அதெல்லாம் நல்லா வளர்ந்து பறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அது கடன்னு நடந்துடும். ஒரு 3 வாரம் வெயிட் பண்ணோம், எல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன செஞ்சோம், பரவாயில்லாம் பறந்து போனதுக்கப்புறம் வேகமாக கூட்டை தூக்கி எறிஞ்சிட்டோம். பார்த்தா திரும்ப என்ன செய்யுது, திரும்ப தார்பாலின் இருக்கத்தானே செய்து, நமக்கு ரொம்ப ஒதுக்குப்புறமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொண்டாந்து 2 குச்சியை வச்சுச்சு. நாங்கள் பார்த்தோம், ஆஹா இது விட்டால் நமக்கு வம்புன்னு சொல்லிட்டு தார்பாலினை வெட்டி எடு, மழை வரும்போது தண்ணி வேணால் தொடச்சி எடுத்துக்கலாமே தவிர நமக்கு இந்த தொல்லை தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சோம், ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ அது வர்றதில்லை. சுற்றி வந்து பறந்து சத்தம் கொடுத்து பார்க்குது. ஆனால் நாங்கள் என்ன செய்ய முடியாது, உனக்கு இங்கே இடம் கொடுக்க முடியாது. ஏன்னா எங்களுடைய ஜன்னலெல்லாம் அழுக்காகி யாராச்சும் வந்து ஜன்னலை திறந்த பயந்துடுறாங்க. ஸோ பயமும் அப்படிதான். பிசாசு முதல்ல ஒரு சின்ன பயத்தை கொண்டாந்து வைப்பான் அவங்க இருதயத்தில். நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கும்போது, செவி கொடுக்கும்போது அவன் அடுத்தது கொண்டாந்து வைப்பான். அப்புறம் அழகாக பின்னி ஒரு பெரிய கூட்டை கட்டி அதில் முட்டை போட்டு பொறிச்சு உங்கள் பயம் உண்மையாக நடக்கிற வரைக்கும். யோபில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. யோபு சொல்றார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. பயம் நடக்க தேவையில்லாத காரியங்களை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில நடக்கும்படியாக செய்யும். அதுதான் நான் சொன்னேன், விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நீங்க நம்பிட்டீங்கன்னா, பிசாசு வச்சிருக்கிற அந்த பொய்யை நம்பிட்டீங்கன்னா, அதை செயல்படுத்தி முடிக்கிற வரைக்கும் அவன் உங்களை விடாம பின்தொடர்ந்து வருவான் என்பதை மறந்து போகாதீர்கள். ஸோ அந்த பயத்தை புறம்பே தள்ளுவது உங்களுடைய கரத்தில் இருக்குது. ஏன்னா வேதத்தில் சொல்லியிருக்கு, நான் முன்னாடி போனாலும், சங்கீதக்காரன் சொல்றார், முன்னாடி போனாலும் நீர் இருக்கிறீர், பின்னாடி போனாலும் நீர் இருக்கிறீர், லெஃப்ட் போனால் நீங்கள் இருக்கிறீங்க, ரைட் போனால் நீங்கள் இருக்கிறீங்க, மேலே ஏறினா வானத்துக்கு ஏறினா நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, நான் பாதாளத்தில் படுக்கையை போட்டுக்கொண்டாலும் அங்கேயும் நீங்கள் இருக்கிறீங்க. தேவன் எங்கே போனாலும் உங்களோட இருக்கிறாருன்னா நீங்கள் எதற்கு பயப்பட வேண்டும்? யோசித்து பாருங்க. எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு கூட இருக்கிறாரானால் நீங்கள் எதற்கு பயப்பட தேவை? பிரச்சனை வந்து ஆண்டவர்கிட்ட இல்லை, என்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அநேக நேரத்தில் நான் என்ன செய்வதில்லை, உணர்வதில்லை. நீங்கள் பயப்படும் போது ஒரு நிமிஷம் பயப்படலாம், ஓகே காக்கா தலை மேலே பறந்துருச்சு. அடுத்த நிமிஷம் தொடர்ந்து அந்த பயத்தில் என்ன செய்யாதீங்க, நிலைத்து நிற்காதீர்கள். உடனடியாக உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இல்ல, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் கரத்தை பிடித்து இருக்கிறார், இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு ஒன்றும் நடக்காது. தைரியமா அறிக்கை செய்யுங்க. வியாதி வந்துச்சா, மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவியானவர் எனக்குள்ளே அதனால தான் சொல்றேன், வசனம் தேவை. மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவை எழுப்பினவருடைய ஆவி எனக்குள் வாசமா இருக்கிறார், சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். சொல்லி பாருங்க, மரணப்படுக்கையிலிருந்து எழுந்து நின்றுவீங்க. அல்லேலூயா. வசனம் உங்க இருதயத்துல எவ்வளவு இருக்கோ, பயம் உங்க இருதயத்துல இல்லை. வசனத்தை வெறும் தலையில வச்சிருக்கிறது இல்லை, மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறது இல்லை, உங்களுடைய வாயிலும் உங்களுடைய இருதயத்திலும் அந்த வசனம் இருக்க வேண்டும்.
அப்படி நிரம்பி இருக்கும் பொழுது உடனுக்குடனே பிசாசுக்கு நீங்கள் பதிலடி கொடுக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சாதாரண சபையை அல்ல, மகிமையுள்ள சபையை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளும்படியாக வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல பயப்படுகிறவர்கள் இருக்க முடியாது. இருக்கக்கூடாதுன்னு சொன்னா கூட தப்பு, இருக்க முடியாது. மகிமை உள்ள சபையில பயப்படுகிறவர்கள் இருக்கவே மாட்டார்கள். அன்பிலே பூரணப்பட்டவர்கள் தான் இருப்பார்கள். கிறிஸ்துவின் அன்பில் பூரணப்பட்டவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்து எனும் ஒரே மணவாளனுக்கு தங்களை அர்ப்பணித்து அவரே தங்கள் வாழ்நாட்கள் முழுவதிலும் நேசித்து எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை வைத்து முன் செல்லுகிற பயமில்லாத கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கு கிறிஸ்துவின் மணவாட்டி என்று சொல்லிக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் பயப்படுகிறவர்கள்லாம் அக்கினியும் கந்தகமும் எரியிற கடலுக்கு போறாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பயத்தை புறம்பே தள்ளும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த பயத்தை உள்ள வச்சிருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா பல விதமான சரீர பிரகாரமான வியாதிகளை அது கொண்டு வரும். சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் என்று சொல்வார்கள். அந்த சைக்கோன்னு சொன்னாக்கா மனது சம்பந்தப்பட்டது. சொமேட்டிக் என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தை பொறுத்த வரையிலும் இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த பயத்தினாலே என்ன ஆகுமா, நம்முடைய சரீரத்தில் அநேக வியாதிகள் வரும். பயத்துக்கு முதல் வரக்கூடியது பிபி. எத்தனை பேருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிச்சயமாக உங்களுக்கு பயம் இருக்கத்தான் செய்யுது. ஏதோ ஒரு காரியத்தை அறியாத பயமாய் கூட இருக்கலாம். நீங்கள் ரொம்ப போல்டாக இருக்கிறவங்க, நாங்கள்லாம் ரொம்ப போல்டு, எங்களுக்கு எந்த காரியத்தை குறித்தும் கவலையே இல்லை, நீங்கள் வாயால் சொல்லலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே பயம் இருக்கிறதுனால தான் என்ன ஆகிட்டு இருக்குது, உங்களுக்கு இந்த பிளட் ப்ரெஷர்ன்ற வியாதி மேலே ஏறிக்கிட்டே போதும். ஒரு சின்ன காரியம் நடந்துட்டா போதும், உடனே பயம். விளங்குதா உங்களுக்கு? இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்வீர்களானால் இந்த பயத்தின் ஆவிக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடமே இல்லை என்று சொல்லி தைரியமாக நீங்கள் நிற்கலாம். ஏனென்று சொன்னால் சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது. 14 வரைக்கும் வாசிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தேவன் தம்முடைய அன்பை நம்மீது வைத்திருக்கிறார். அவரை நான் நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறபடினால அவர் என்ன சொல்றாரு, அவனை நான் விடுவிப்பேன். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க தேவனுடைய விடுதலையை பெற தகுதி உள்ளவர்களா இருக்கிறீர்கள். தேவனை நீங்கள் நேசிக்கும் போது அவர் உங்களை நேசிக்கிறார், நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களானால் அவர் சொல்றாரு நான் விடுவிப்பேன். நீங்க எந்த சூழ்நிலையிலையும் உங்களை விடுவித்துக் கொள்ள போவது இல்லை. சொல்லுங்க, நான் என்னை எந்த சூழ்நிலையிலிருந்தும் விடுவித்துக் கொள்ள போவது இல்லை. எனக்கு பலன் இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு பலன் இல்லைன்னு சொன்னோடனே பாதி பேருடைய சவுண்டு குறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம், எனக்கு தெரியும், எனக்கு பலன் இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, படிப்பு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இதெல்லாம் உங்க பலன். இதெல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு ஆண்டவரை நம்ப ஆரம்பிங்க. எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து ஆண்டவரை நம்ப ஆரம்பியுங்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள். இட் இஸ் நாட் அவர் ஸ்ட்ரென்த். We can never stand in our strength and win the battle. பல யுத்தங்கள் நமக்கு உண்டு. அந்த யுத்தங்களை சொந்த பலத்துல சுய பலத்துல நின்று நாம் ஜெயிக்க முடியாது. ஆனா கிறிஸ்துவின் பலத்துல ஒருவன் நிற்கும் பொழுது அவர் மாறாதவர், அவர் தோல்வி அடையாதவர், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அதே போல அவரோட நீங்க இணைந்து நிற்கிறது பண்ணினால நீங்களும் தோல்வி அடைவதில்லை, நீங்களும் ஒருபோதும் விழுந்து போவதில்லை, நீங்களும் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அசைக்கப்படாதவர்களாய் நிலைத்து நின்று தேவனுடைய மகிமையை இந்த பூமியில நிலைநாட்டுகிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். எபிரேயர் 13:5 சொல்கிறது, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன்.
எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் கரத்தை பிடித்து இருக்கிறார், நான் பயப்படுவதில்லை. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை, நான் பயப்படுவதில்லை. நான் அவரை நம்பி இருக்கிறேன், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அவரே, நான் பயப்படேன். ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் நான் பயப்படேன்னு சேர்த்துக்கொண்டே வாங்க. சில நாட்களுக்குள்ள உங்க பயம் ஓடியே போயிடும். உங்க வாயின் அறிக்கையினாலும் உங்களுடைய இருதயத்தில் நீங்க விசுவாசித்திருக்கிறதுனாலும் உங்களுடைய பயம் புறம்பாக்கப்படும். அதற்கு பின்பு நீங்கள் எழுந்து மற்றவர்களை நீங்கள் பலப்படுத்துகிறவர்களாய் மாறுவீர்கள். ஆண்டவர் பேதுருக்கு சொன்னதை மறந்துடாதீங்க. எல்லாரும் பயந்து போய் ஓடி போனாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பேதுருக்கு அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், பேதுருவே, பிசாசு உன்னைய புடைக்கும்படியாக பெர்மிஷன் கேட்டுட்டான், நானும் பெர்மிஷன் கொடுத்துட்டேன். ஆனால் என்ன தெரியுமா சொன்னார் கடைசியா? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. ஏன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு? பயம் வந்த உடனே விசுவாசம் குறைஞ்சு போயிருச்சு. ஆனால் அந்த விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு அது மறுபடியும் கட்டி எழுப்பப்பட்டு நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பயம் இருந்தா நீங்க ஒருத்தரையும் ஸ்திரப்படுத்த முடியாது. நீங்கள் என்றைக்கு பலன் உள்ளவர்களாய் எழுந்து நிற்கிறீர்களோ அன்றைக்குத்தான் மற்றவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சத்ருனுடைய கிரியைகளை புறம்பாக்குவதற்கு பலன் உள்ளவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை பலப்படுத்துங்க அப்பா. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்றோம். ஆனாலும் இந்த நாளில் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக மாறுவதற்கு எங்களுக்குள் ஒரு வாஞ்சை இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் எங்களை சுற்றிலும் இருக்கிற பயங்களும் அதிகமாய் இருக்கிறது ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய எல்லா பயங்களிலிருந்தும் கர்த்தர் என்னை விடுவித்தார் என்று சொல்லுகிறான். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, பயத்தினாலே இந்த மக்களுடைய வாழ்க்கையில தடை செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஒவ்வொரு பொருளாதார ஆசீர்வாதம், ஒவ்வொரு சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் எல்லாம் இந்த நாளிலே கட்டவிழ்க்கப்படும்படியாக ஆண்டவரே, இந்த பயத்தின் ஆவிக்கு விரோதமாய் நாங்கள் இப்பொழுது எழுந்து நிற்கிறோம். நீரே எங்கள் தேவன், நீரே கர்த்தர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தேவன் இல்லை. There is no God like you, Father. You are exalted in the heavens. நீர் உயர்ந்திருக்கிறீர், நீர் சிறந்தவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை போல ஒருவரும் இல்லை, உம்மை போல ஒருவரும் இல்லை அப்பா. அல்லேலூயா. உம்முடைய வல்லமைக்கு ஒப்பான வல்லமை வேறு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அந்த வல்லமை இந்த நாளிலே அல்லேலூயா எங்களுடைய கட்டுகளையும் நுகங்களையும் முறிக்கிற அந்த வல்லமையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில உணரும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இப்பொழுது அந்த பயத்தின் ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை விட்டு நீ கடந்து போ என்று கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு ஹல்லேலூயா தடை செய்வதற்கு அதிகாரம் இல்லை. தேவன் எங்களை அழைத்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கும்படியாக இந்த கால வேளையில வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம், தேவனுடைய சித்தம், என் தேவன் விரும்புகிறது எங்களுடைய வாழ்க்கையில 100% நிறைவேறும்படியாக இந்த கால வேளையில பயத்தை நாங்கள் புறம்பாக்குகிறோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய சரீரத்துல என்னென்ன வியாதிகளை பயத்தினாலே கொண்டு வந்தியோ பிசாசே, இயேசுவின் நாமத்தாலே உன்னை கட்டி அப்புறப்படுத்துகிறோம். அந்த பயத்தை நாங்கள் புறம்பாக்குகிறோம். மரண பயத்தை நாங்கள் புறம்பாக்குகிறோம். வியாதிகளை குறித்ததான பயத்தை நாங்கள் புறம்பாக்குகிறோம். சூழ்நிலைகளை குறித்த பயத்தை நாங்கள் புறம்பாக்குகிறோம். எதிர்காலத்தை குறித்த பயத்தை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து அப்புறப்படுத்துகிறோம். ரிமலா சந்தரபா குசரபலா சந்தரபா ஹக்குரன மரபரபா ஓரி கலமர சந்தரன மக்குரன மல சந்தரன மரபா ரிக்கலமரபா சந்தரன மமமா. ஆண்டவரே, பயமுள்ள ஆவியை எங்களுக்கு நீர் கொடுக்கவில்லை. நீர் கொடுத்திருக்கிறது பலன், அன்பு, தெளிந்த புத்தி. அதை இப்பொழுதே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ராஜா, பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. உங்கள் கரங்களை வானத்துக்கு நேராக நீட்டி ஆண்டவரே, என்னை இப்பொழுது நிரப்பும். பலத்தின் ஆவினால நிரப்பும் ஆண்டவரே, அன்பின் ஆவினால நிரப்பும் ஆண்டவரே, தெளிந்த புத்தியின் ஆவினாலே நிரப்பும் ஆண்டவரே. பயங்கள் எல்லாம் என் இருதயத்தை விட்டு கடந்து போகட்டும் அப்பா. இப்பொழுது தெய்வீக அன்பு, அகாப்பே அன்பு என்னுடைய இருதயத்தை நிரப்பட்டும் ராஜா. நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் உணரட்டும் ஆண்டவரே. Let me feel that love sweeping through me right now in the name of Jesus. அப்பா, இயேசுவின் நாமத்தினால அந்த அன்பு இவர்களுடைய இருதயங்களுக்குள்ள
மேல ஊற்றப்படும்படியாக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த அன்பு இந்த மக்களுடைய இருதயத்துக்குள் பாய்ந்து செல்லும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த அன்பை உணர முடியாதபடிக்கு தடை செய்கிற எல்லா காரியங்களும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறிந்து போவதாக. Let it be broken right now in the name of Jesus. Let every spirit that stands against the love of God be broken right now in the name of Jesus. பிதாவின் அன்பு, ஹalleluya, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு இப்பொழுது மக்களுடைய இருதயங்கள்ல ஹalleluya கட்டவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. Yes Lord, right now in Jesus name. அப்பா, வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் ஒழிந்து போனதுக்காய் நன்றி. ஹalleluya. நீர் எங்களை பலத்தின் ஆவினால நிரப்பி இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆவிக்குரிய வரங்களை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அனல் மூட்டி எழுப்புகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. மறைந்து கிடந்த நாட்கள் போதும் அப்பா. இப்பொழுது நாங்கள் அதை உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று செயல்படுத்த எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும் அப்பா. ஹalleluya. முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு அன்பு கடல் வற்றாதம்மா. பசுவிக்கடல் வற்றினாலும் இயேசு பாசக்கடல் வற்றாதம்மா. நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு வருவார். பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு இருப்பார். நெஞ்சம் அதை உற்று பார்த்தெறிந்திடுவாய். அரபிக்கடல் வற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதம்மா. பசுவிக்கடல் வற்றினாலும் இயேசு பாசக்கடல் வற்றாதம்மா. பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு இருப்பார். நெஞ்சம் அதை உற்று பார்த்தெறிந்திடுவாய். அரபிக்கடல் வற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதம்மா. பசுவிக்கடல் வற்றினாலும் இயேசு பாசக்கடல் வற்றாதம்மா. ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 9115-432-432. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3யிலும் DVD ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் அலுவலக முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.